வணக்கம் உறவுகளே. இப்போது நீங்கள் பார்க்கின்ற பகுதி மாத்தளன் சந்தியிலிருந்து காணொளி பதிவை துவங்கி இருக்கின்றோம். இந்த பகுதிகளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. மாத்தளன், புது மாத்தளன், பொக்கனை, வலையர் மடம், இப்படியான இடங்களை சில காணொளிகளில் தர இருக்கின்றேன். இன்றைய காலத்தில் இப்படித்தான் இருக்கின்றது. ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் மக்கள் திரள் அலைமோதிய இடம். மக்கள் உயிரை வெறுத்து, உயிருக்கு பயந்து, உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஓடிய இடங்கள், அல்லல்பட்ட இடங்கள் இன்றும் வெறிச்சோடித்தான் கிடக்கிறது. பல மரண ஓலங்களை தின்ற இந்த பூமி இன்றும் மௌனமாகத்தான் இருக்கிறது. பல மரண கூக்குரல்களை கேட்டு பழகிய இந்த பூமி இன்றுமே ஏனோ தெரியவில்லை, மௌனமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய கண்ணீரையும் எத்தனையோ பேருடைய வேதனைகளையும் தன்னகத்தை சுமந்த இந்த மண்ணை நான் 2024ஆம் ஆண்டிலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆவணப்படுத்துகிறேன். இந்த வீதியோரங்களெல்லாம் நிறைய குடிசைகள், நிறைய கொட்டில்கள், நிறைய தற்காலிக வீடுகள், நிறைய விடயங்கள் எல்லாம் இந்த இடங்களில் நிறைய மக்கள் இருந்தார்கள். இந்த வீதிகளால் செல்ல முடியாத அளவுக்கு வாகன நெரிசல். அப்படி இருந்த வீதிகள் இன்று 2024 எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். காலம் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. அம்பலவன், பொக்கனை, மாத்தளன், இந்த வெளிகளெல்லாம் இன்று ஏனோ அமைதியாக இருக்கிறது. அன்று இருக்க இடமில்லாமல் மக்கள் எல்லாம் இடிபட்டு கொண்டு கிடந்த இடங்கள் எல்லாம் இன்று ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தரிசு நிலங்களாக இன்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 10 11 தெரியவில்லை. நான் வருகின்ற போது இந்த இடமெல்லாம் பழைய வீடுகள் இருந்த இடங்கள், உடுப்புகள், பழைய கிழிந்த உடுப்புகள், பங்கர்கள், அப்படி நிறைய மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நிறைய இந்த இடமெல்லாம் இருந்தது. காலப்போக்கில் எல்லாமே எடுத்து செல்லப்பட்டது அல்லது அழித்து செல்லப்பட்டது அல்லது மறைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். 1-2 யுத்த சாட்சியங்கள் அங்கங்கே இப்போ இருக்கிறது. அந்த வீடுகள் மற்றும்படி எல்லாமே புதிதாக வடிவமைக்கப்பட்டு விட்டது அல்லது மாற்றப்பட்டு விட்டது. இங்கே ஒரு யுத்தம் நடந்ததா என்ற ஒரு கேள்வி கூட எழக்கூடிய அளவுக்கு இங்கே இவ்வளவு வீராபத்துகள் நடந்ததா என்று எதிர்கால சந்ததி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் மாறிவிட்டது. வீட்டுத்திட்ட வீடுகளால் இந்த பகுதி நிமிர்ந்து நிற்கிறது. இங்காலே இந்த வெட்டை வெளிகள், வயல்வெளிகள் ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி சும்மா ஒரு இயற்கை போலவே அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த அழிவினுடைய சாட்சியங்கள் இன்று எதுவுமே இல்லை. 2024ஆம் ஆண்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்கனை, அம்பலவன் பொக்கனை மகாவித்தியாலயத்தடி இதுக்கு பக்கத்தில் இந்த பழைய புளிய மரம் ஒன்று இந்த இடம். இப்போ இந்த புளியம் கூடல் அப்படி இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே. இந்த புளிய மரம் இதெல்லாம் பலருக்கு பல நினைவுகள் இருக்கும். அம்பலவன், பொக்கனை, புது மாத்தளன், அங்கே அது சென்றால் முள்ளி வாய்க்கால் இப்படி இருக்கும். இந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வீதியோரமாக நான் சென்று இந்த காணொலிகளை உங்களுக்கு பதிவேற்றிக் கொண்டிருக்கிறேன். இதிலே பாருங்கள், இப்போதும் அந்த பனைமரத்திலே இப்போவும் அந்த செல் போட்ட துளைகள் இன்றும் இருக்கிறது. இந்த பனைமரத்திலே இப்போதும் அந்த செல் துளைகள் இருக்கிறது. ஓரிரு விடயங்கள் எச்சமாகவும் மிச்சமாகவும் சொச்சமாகவும் எங்களுடைய மண்ணில் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இது மரணம் தின்ற மயான பூமி அல்லவா.
வெளிகளெல்லாம் எத்தனை வாகனங்கள், எத்தனை வீடுகள், எத்தனை அரண்கள், எத்தனை விடயங்கள், எத்தனை தவிப்புகள், எத்தனை எதிர்கால கனவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இந்த இடங்கள், அல்லது மரணிக்கப்பட்ட மனிதங்கள் அல்லது மரித்து போன அந்த உணர்வுகள் சிதறிப்போன இடங்களாக இந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, என்னுடைய கண்முன்னே இது ஒரு சாபம் பெற்ற இடங்களாகத்தான் தெரிகிறது. எத்தனை கனவுகளை இந்த மண் தின்றிருக்கும், எத்தனை பேருடைய சந்தோஷங்களை இந்த மண் கொண்டு சென்றிருக்கும். இந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அன்பர்களே? கண்டல் தாவரங்கள் இறுதி யுத்த காலப்பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடப்பகுதிகள் இந்த கண்டல் தாவரங்கள், கண்டல் பகுதிகள். இன்றும் அது அப்படியே இருக்கிறது. இந்த வீதிகளை பாருங்கள். இதில் பெருந்திரளான மக்கள் ஓடி திரிந்த பாதைகள். இன்று சிலர் உயிரோடு இருக்கலாம், பலர் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், சிலர் புலம்பெயர்ந்திருக்கலாம், சிலர் இந்த மண்ணை பற்றி யோசிக்காமலே வாழலாம். இப்படி இந்த மண்ணுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது அன்பர்களே. இந்த வெளிகளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்கினிய மக்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த வெளிகள் எல்லாம் நிச்சயமாக மறந்து போகாது. இந்த வெளிப்பரப்புகள் நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு. இங்காலுக்கு இருக்கின்ற வயல் மேடுகள் கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மிகுந்த ஒரு சிரமமான பயணம்தான். காணொளியை பதிவு செய்வது கூட மிகுந்த ஒரு கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்களே பார்த்திருப்பீர்கள், இந்த வீதியால் சென்று கொண்டிருக்கிறேன். ஆள் நடமாட்டமே இல்லை. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத வீதியாக இன்றும் வெறிச்சோடி போய் கிடக்கிறது. ஆனால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஓடி திரிந்திருப்பார்கள், அழுது புரண்டிருப்பார்கள், வாழ வழி தேடியிருப்பார்கள். கனவுகள் நடக்குமா இல்லை மறைந்து உதிர்க்குமா என்று தெரியாமல் எத்தனை உயிர்கள் தவித்திருப்பார்கள். இப்படி இன்று ஒரு மக்களை கூட காண முடியாத ஒரு வெறுமை வாய்ந்த இடமாக இந்த வீதிகளெல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கிறது. என் தேசத்து உறவுகளே, இந்த வழிகளை நிச்சயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் என்றால், முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு சென்று ஒரு விளக்கை கொளுத்தி விட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று பதிவு போடுவார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே பலருக்கு பல விடயங்கள் தெரிவதில்லை. வெறும் அரசியலுக்காகவும் வெறும் பேசுபொருளுக்காகவும் தங்களுடைய காய்களை நகர்த்துகின்ற மகா புத்திசாலிகள். ஆனால் இந்த இடங்களை பாருங்கள் நண்பர்களே, இந்த இடங்களில் வாழ்ந்தவர்களுக்கும் இந்த பலி சுமந்த மண்ணினுடைய ரணங்களை சுமந்து நடந்தவர்களுக்கும் தான் அந்த வேதனைகளும் அந்த தீராத வலியும் புரியும். வெறும் செய்தியாகவும் வெறும் உணர்ச்சி வசமாகவும் பார்க்கின்றவர்களுக்கு இதனுடைய கதைகள் புரியப் போவதில்லை. பல கதைகள் மண்ணோடு போன இடங்கள் இவைகள்தான். வெறும் முள்ளிவாய்க்காலை மட்டும் நாங்கள் அடையாளமாக எடுத்துவிட முடியாது. ஒவ்வொரு இடங்களிலும் தமிழர்களுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டுத்தான் இருக்கிறது. மிகுந்த சிரமத்தோடு நான் இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெளிகளை பாருங்கள், யாருமற்ற பெருவெளிகள் இது. அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது.
கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர்கள் வந்துவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் இந்த பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே.